அதாவது காங்கிரஸ் வந்து டிவிக்கேவே ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறாங்க, சேர்ந்தா லாபம்னு. ஆனால் ஏற்கனவே ஒரு திமுகங்கிற ஒரு வெற்றி கூட்டணி இருக்கும் பொழுது என்னன்னு தெரியாத ஒரு தாவேக்காவை எப்படி சேர்த்திக்கிறது? ஏன்னா தாவேக்காவோட ஓட்டு வங்கி என்னன்னு தெரியாது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. ஒருவேளை இப்போ தாவேக்காவினர் அவங்க ஒரு 40% அப்படின்னாலும் பொதுவாக கருத்து கணிப்புகள் பண்ணுறவங்க இல்லை அவங்க அதெல்லாம் ரொம்ப அதிகம் தான், பட் 20% வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அந்த 20% ஒருவேளை தாவேக்கா இப்போ தனிச்சு நின்று இந்த எலெக்ஷனில் அச்சீவ் பண்ணினா அது காங்கிரஸோட முடிவுகளை மாற்றுமா? நிச்சயமா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் பொறுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த எம்பிக்கள் வந்து காங்கிரஸுக்கு தேவை. அதனால அவர்கள் வந்து இந்த கூட்டணி விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ஒருவேளை தாவேக்காவோட போனால் இருக்கிற எம்பிக்களும் போயிடும். இவர்களோட எம்பிக்கள் இருக்கக்கூடலாம், இன்னும் இந்த கூட்டணியில் கூட மிச்ச எம்பிக்கள் வந்து இவரோட ஆதரவு இல்லாமல் போயிடும். கிட்டத்தட்ட திமுக மட்டும் தனிச்சு 22 எம்பிக்கள் இருக்காங்க. இது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை தாவேக்காவோட சேர்ந்து தோல்வியை சந்திச்சா எம்எல்ஏக்களும் கிடைக்காது, இருந்த எம்பிகளோட ஆதரவும் போயிடும். அதனால இந்த விஷப்பரீட்சை வேண்டாம். பார்ப்போம் தாவேக்கா என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை பயன்படுத்திக்குவோம். அதில் கணிசமான எம்பிக்கள் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2031 தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய கட்சி, நீண்ட ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி. அதனால இந்த தேர்தலை வந்து ஷார்ட் டைம் கோலா எடுக்க மாட்டாங்க. ஒரு லாங் டைம் கோலா இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியில் இருப்போம், அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்ப்போம். தாவேக்கா தன்னை வந்து நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம். இருந்தாலும் அவர்களோட அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு கேரளாலையும் பாண்டிச்சேரியிலும் விஜய் அவர்களோட அந்த ஆதரவை பெற்ற பார்க்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் கூட பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.